இந்த கிளினிக்கல் நம்பர் லைன்ஸ் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் பின்னாடி வீடியோவில். பிகாஸ் சைல்டோட வந்து 3 C2 C3 அப்போ 3 4 5 6 ஓகேவா. அந்த பெப்பாலி மேம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி இதுக்கு மேலே ஹையாக எடுத்துட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட் கேளுங்க, அது வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டாங்க. இது வந்து அகாடமிக் டிப்ளோட்டிக் லோவர் படம் ரெக்கார்ட் எடுப்பாங்க. ஸோ லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ஹைப்போஃபேரிங்ஸ் வந்து 4 6 அதே மாதிரி இங்கே 4 6 வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ 4th ஆச்சு 6th ஆச்சு ஓகேவா. தைராய்டு ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் வந்து டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. பட் அவ்வளோ டீட்டெயில் தேவையில்ல. 4th ஆச்சும் 3rd ஆச்சும் பாரு. இங்க வந்து அந்த 3 நம்பர் வந்து எப்படி விடாது. அப்போ 4th ஆச்சு 3rd ஆச்சு சேர்ந்தா எப்படி எபிலிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். தங்க வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து எபிலிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுது. நீ பார்த்துக்க தங்க அப்புறம் இமிடியேட்டா வந்து எபிலிட்டிஸ் வரும் ஓகேவா. தைராய்டு அப்படின்றது வந்து ஸோ இந்த 4 6ல வந்து ரெண்டு கார்டிலேஜ் வந்து 6 அப்படின்றது வந்து ப்ரிகார்ட் எடுத்துக்கிறேன். ப்ரிகார்ட் 2 சீருக்கு வந்து 3 + 3 = 6. தைராய்டு அப்படின்றது 4th எடுத்துச்சு. 6 கரண்ட் லாரஞ்சல் நர்வ். அப்போ 4 அப்படின்றது வந்து என்ன சுபீரியர் லாரஞ்சல் நர்வ். அதான் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வந்து தெரியுது அதான். ஸோ இப்போ இந்த கதையை வந்து நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த 3 4 வச்சு இந்த 3 4 அப்படி முடிச்சலாம் ஓகேவா. இந்த கதையை வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து நம்ம ஃபிஷ் வந்து அதுக்கு வந்து லங்க வந்து லங் ஃபிஷ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன். அதே தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாரு. அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்பின் ப்ரொடக்ஷன் அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஆம்பிபியன்ஸ் வந்து என்ன வந்து வெளியில வந்து ரெஸ்பிரேஷன் ஆகுது. அதாவது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டியூப் வந்து மாறிடுச்சு. அப்போ ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஒரு டியூப் கனெக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஓகேவா. நம்ம வந்து ஃபோனிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து லாரிங்ஸ் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணும்போது vocal cord அட்டாக் பண்ணாத ஃபோனிஷன் ஆகுது ரைட். லாரிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னொரு ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து நம்ம வந்து இதுல வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இதுல பிரஷர் வந்து கஃபோர்ட் பண்ண முடியும். சரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் 5 ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அங்கெல்லாம் 6 இருந்தது. இங்க வந்து 5 4 6 இருக்கு. அப்போ 5 இல்லைனா 5 ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவா. ஹைப்பர் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது 3rd 4th இது வந்து பேஸ் ஆஃப் டாங்க பொசிஷன் 3rd இப்படி மேலே இல்லைனா அப்படி ஓவரால் ஓகேவா. இப்போ கார்டிலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸி தான் ஓகேவா. அன்பேட் 3 பேட் 3 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது வந்து தைராய்டு வந்து ப்ரிகார்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எபிடாட்டஸ் பேர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கார்னி இருக்குல்ல கார் அதாவது மக்காச்சோளம் வந்து நம்ம சாண்டில் தான் வந்து பார்த்துருக்கல. அப்போ வந்து சாண்டோனி அதே வந்து குனிஃபார்ம் அப்படின்றது வந்து விஸ்பல். ஸோ இது வந்து ஒரு இன்டர் இருக்கு. ஸோ அது வந்து கோரிலேட் பண்ணிக்கும் அதாவது ஃபேஷன் படிக்கும்போது அன்பேட் அட்டாச் அப்படின்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 3 மசில்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி ஜாயின் ஆகுது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து இன்ஜாயின் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. இங்கே வந்து மசில்ஸ் வந்து ஜாயின் ஆகுது ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி தைராய்டு கட்டிச்சு ஐ பில்ல வந்து நம்மளோட லைட் மசில்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆகும் நினைக்கிறேன். ஃபேரிங்ஸ் படிச்சா வந்து தெரியும் எனக்கு ஓகே. இப்போ ஹெச்இ இருக்கு இல்லையா, அந்த லிகமெண்ட் அப்படின்னு மேலே வந்து பிரிச்சிருது. இந்த டீ இருக்கு இல்லையா, தைராய்டு எபிலாட்டிக் மசில்ஸ் வந்து தைராய்டு எபிலாட்டிக் லிகமெண்ட் இருக்கு. அப்போ மேலே கீழே வந்து எபிலாட்டிஸ் அப்படி அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது எப்பவுமே மறக்கவே வராது. ஆனால் இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த கம்ப்ளீட் கார்டிலேஜ் இருக்கிறதால வந்து இது வந்து முன்னாடி வந்து ஆர்ச் பின்னாடி வந்து லாமினா லாரஞ்சல் சினோசிஸ் நல்லா இருக்கு. ஸோ மைட்டோமைசிஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலி லாரஞ்சல் சினோசிஸ் வந்து சர்ஜரி பண்ணுறோம் லாரன்ஸ் வழியே. அப்போ திரும்பி வந்து ஃபைப்ரோசிஸ் போகும். அப்போ மைட்டோமைசிஸ் வந்து கொடுக்கும். அது கோரிலேஷன் அப்படின்றது வந்து ஃபேஸ் வந்து பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் வந்து கிழிச்சிருக்கோம். கோனர் பேசினா வந்து பின்னாடி இருக்கிற கோனை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் ஓகேவா. அரிட்டினால் கார்டிலேஜ் அப்படின்றது வந்து இந்த சைனல் ஜாயிண்ட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஓகே ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஈஸியா இருக்கா ஓகே. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்சிவ் மெம்பரேன் நம்ம என்ன நினைச்சோம் எக்ஸ்டென்சிவ்ல வந்து ரெண்டு தான் நினைச்சோம். ஆனால் வெர்டிகலா ரெண்டு மேலே வந்து மேலே 2 கீழே 1. கீழே வந்து என்னது கிரிக்கோ வந்து ராஜாலி. அப்போ கிரிக்கோ தைராய்டு மேலே அப்படின்றது வந்து என்னது டிஹெச் தைராய்டும். அதுக்கப்புறம் வந்து ஹையோ எபிலாட்டிக் ஹி டிஹெச் அண்ட் ஹி முடிஞ்சிச்சு. ஹையோ எபிலாட்டிக் கீழே வந்து ராஜா ஹி அண்ட் கிரிக்கோ தைராய்டு நம்ம வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டிஹெச் இருக்கிற மெம்பரேன்ல தான் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும் பார்த்துக்கோ. அந்த டிஹெச்ல தான் வந்து நம்மளோட சுபேர் லாரஞ்சல் ஆர்டரியும் வெசல்ஸும் அதுக்கப்புறம் வந்து சுபேர் லாரஞ்சல் லவோட இன்டர்னல் லாரஞ்சல் வந்து போகும். எக்ஸ்டர்னல் கிரிக்கு கிட்ட போய் சப்ளை பண்ணுறது மாதிரி எவ்வளோ டாமினேட் அது மட்டும் தான் வந்து டென்ஷன் காஸ் பண்ணும் ஓகே. குவாட்ரங்குலர் மெம்பரேன் வந்து ஈஸியாக இருக்கு. ஸோ இன்டர்னல் அப்படின்றது வந்து ரெண்டு ஷேப் இருக்கிற மெம்பரேன். ஒன்று வந்து ஸ்கொயர், ஒன்று வந்து ட்ரையாங்கிள். குவாட்ரங்குலர் மெம்பரேன் கோனஸ் எலாஸ்டிகஸ் வந்து ட்ரையாங்கிள் மெம்பரேன். கிரிக்கோ தைராய்டு டாமி அப்படின்றது வந்து கோனி டாமின்னு சொல்லலாம். கிரிக்கோ தைராய்டு டாமி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. லாரஞ்சல் மசில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இன்லெட் அவுட்லெட். ஸோ இது இன்லெட் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி பின்னாடி அப்படின்றது வந்து என்னது நம்மளோட ஒரு மசில் தைரோபிலாட்டிகஸ் மசில். ஆக்சுவலி இது பேர் பவுண்டரி பண்ணுறது மட்டும் தான் லைக் அந்த ஹையோபிலாட்டிகஸ். ஆனால் முன்னாடி பின்னாடி பண்ணுறது இது பின்னாடி அப்படின்றது வந்து என்னது ஏரிபிலாட்டிகஸ். ஸோ இந்த எபிலாட்டிகஸ் வச்சு அப்போ வந்து ஓக்கல் கார்டு வந்து நம்ம என்ன நினைச்சோம் இது ரெண்டு நினைச்சோம். இது வந்து 3 இருக்கும்னு நினைச்சோம் ஓகேவா. ஆமா இன்டர் ரெட்டினாய்டு அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அடக்டர் மற்ற இருக்கிற டாட்டா அது வந்து அடக்டர். அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் கிரிக்கோ ரெட்டினாய்டு. அப்போ போஸ்டீரியர் கிரிக்கோ மோஸ்ட் போஸ்டீரியர் வந்து ஒரு மாதிரி ஏன்னா அது மட்டும் தான் அடக்டர். மோஸ்ட் ஆன்டீரியர் அப்படின்றது வந்து என்னது கிரிக்கோ தைராய்டு. அது கொஞ்சம் கிளிக் தானே ஏன்னா அது மட்டும் வந்து டென்ஷன் காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் டென்ஷன் அப்படின்றது அது மட்டும் இல்லை. ஸோ இங்கே வந்து 2 3 2. ஸோ இது வந்து 2 அப்படின்றது வந்து அப்டக்டர் அப்படின்றது வந்து ஒரே ஒரு அப்டக்டர் தான். ஆனால் அப்டக்டர்லாம் வந்து மற்றது இது வந்து 2 ஓ இங்கே வந்து ஒரே ஒரு மசில் தான் வந்து அப்டக்ஷன் யூஸ் ஆகுது. அதான் நம்ம மெயின் ஏவே 2 3ல 1 3 and 2 டென்ஷன் வந்து 2 எக்ஸ்டென்சிவ் மசில் அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து லாரிங்ஸ் டிப்ரெஸ் பண்ணுறது. அப்போ என்னது ஸ்டெர்னம்லேருந்து தைராய்டு, ஸ்டெர்னம்லேருந்து ஹையாய்டு, ஓமோ ஹையாய்டு. எலவேட் லாரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இன்டர்னல் மசில்ஸ். ஸோ எங்க அதாவது பேலட்டோ ஃபேரிஞ்சஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லெவல் இருக்குது சல்ஃபிங்கோ ஃபேரிஞ்சஸ், அதுக்கு மேலே லெவல் இருக்கிறது வந்து சைலோ ஃபேரிஞ்சஸ் ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து எடுத்துக்கோம். அப்போ வந்து நெக்ல வந்து டைகாஸ்டிக் பார்த்தேன், மைலோஹைட் பார்த்தேன் ஓகே. ஸ்டைலோ ஃபேரிஞ்சஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரது வந்து ஸ்டைலோ ஹையாய்டு. அது கூட அதே வந்து பேலட்டோ ஃபேரிஞ்சஸ் சப்ளை பண்ணுற மாதிரி ஜீனியோ ஹையாய்டு ஓகேவா. இது ரெண்டு அப்படின்னு வச்சுட்டு மைலோ டைகாஸ்டிக் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு தைராய்டு அப்படின்றது வந்து இந்த காம்பு. ஸோ அந்த பிரிசோலத்தில் வந்து இந்த காம்பு தைராய்டு ஓகே. இது வந்து ஒரு காலேஜ் தெரியும்.